ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் சனா வந்து அவங்க உட்காந்து அவளோட லைஃபை ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷென் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை மேரேஜ் பண்ணியிருக்கா. பட் அவன் ஹீரோயினை ஒரு ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது. நம்ம ஹீரோயின் வந்து ஆசையாக அவனை தொட்டால் கூட அவன் வந்து நீ ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். நம்ம ஹீரோயின் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருக்கான். ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் அந்த வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே பாத் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒர்க்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஷென் வந்து உங்களை பார்க்கணுமா, நீங்கள் கொஞ்சம் வேகமாக வருவீங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சனா நான் வரேன்னு சொல்லிடுறான். ஆனால் அவள் வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே அங்கே லேட் ஆக்கிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கீழே போகிறா. அப்போது ஷென் கேட்குறான், எவ்வளோ நேரம், நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் குறைஞ்சலாம் போயிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கா. அப்போது ஷென் கேட்குறான், நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் என்னோட விஷயம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் கேட்குறா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போது ஷென் சொல்கிறான், நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கும் எனக்கும் எப்போவுமே செட் ஆகாது, அதனால் டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓ அப்படியா, அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாகிற அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு ஷென்க்கு ஒன்றும் புரியல. என்னடா என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட பிரியக்கூடாதுன்னு சொல்லுவா, இன்றைக்கி என்ன சந்தோஷமாகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் வேறு எதுவுமே கேட்காம அந்த பேப்பர்ஸ்லேயும் சைன் போட்டு கொடுத்துறா. அப்புறம் சொல்கிறா, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவள் ஹாப்பியாகிறா. அங்கே ஷென்க்கு ஒன்றும் புரியலை. ஸோ நைட் போல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஒருத்தவன் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அதுதான் நம்ம ஹீரோக்கு. அவள் வேணும்னே அங்கே காரில் போய் விழுந்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறா, நீ வந்து என்னை இடிச்சிட்ட, ஸோ எனக்கு நீ கண்டிப்பாக காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்து வெளியில் வந்துடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு பெரிய சிஇஓ. அவனுக்கு கீழே தான் அந்த ஷென்னை ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல். அவன் வந்து இப்போ வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டது கிடையாது. பிகாஸ் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது போல். ஆனால் ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கும் அப்படி தான். அப்போ நம்ம ஹீரோ, நான் வந்து உனக்கு இடிக்கலை, நீ அதான் உடையில் வந்துட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு தான் போயிருக்கா. பார்த்தா அங்கே ஷென் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாங் கூட வந்திருக்கான். இந்த சாங் தான் காரணம் போல் நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் வராமல் இருந்ததுக்கு அங்கே நம்ம ஹீரோயின் போயிடுறா. அப்போ இந்த ஷென் கேட்குறான், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னமோ நீ அரேஞ்ச் பண்ண பார்ட்டிக்கு நான் வந்த மாதிரிலாம் கேட்குறா, நான் எங்கேனாலும் போவேன், என்னனாலும் பண்ணுவேன், யார் கூட வேணாலும் போவேன், அதை கேட்க உனக்கு இதுக்கப்புறம் ரைட்ஸ் கிடையாது, அது உனக்கே தெரியும் தானே அப்படின்னு கேட்கும் போது அவன் சைலண்ட் ஆகிடுறான். பார்த்தா அந்த பார்ட்டிக்கு கு வந்திருப்பான் போல். ஸோ அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போய் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போது அவள் சொல்கிறா, நீ இடிச்சல, அதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ உனக்கு என்ன வேணும்னு சொல்லும் போது நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இது ஒரு லூஸ் பொண்ணாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போயிடுறான். இங்கே அந்த ஷென் இதெல்லாம் பார்த்துறான். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் அவன் இப்போ வரைக்கும் ஹீரோயினை ஒய்ஃப் மாதிரி பார்த்தான் இல்லையா. ஸோ இப்போ வேறு ஒரு பையன்கிட்ட போய் பேசுறது இவனுக்கு பிடிக்கல. ஸோ போயிட்டு கு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர்கிட்ட தான் நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் இங்கே யார்கிட்டையும் சொல்லிடாத நமக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எதுக்கு சொல்ல போனேன், உன்னை வந்து நான் லவ்வே பண்ணல, உனக்கு டிவோர்ஸ் பண்ணால் எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே நடந்த ஹீரோ போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் திரும்பவும் போயிட்டு எனக்கு காம்பன்சேஷன் பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே உனக்கு காம்பன்சேஷன் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவள் க்ளோஸாக போயிட்டு நம்ம ஹீரோக்கு கிஸ்லாம் கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு இது வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் அவன் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் பழகுனது கிடையாது போல். அப்போ நம்ம ஹீரோ படிச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ஷென் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ வேகமாக ஹீரோயின் அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாதுல்ல, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ அவன் ஹீரோயினை அடிக்க போகிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ஷென்னை அடிச்சுட்டு நீ ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா, உனக்கு சென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவன் இவனோட வேலைக்கு எதுவும் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு
ஹீரோயினை பிடிச்சிருது. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணல, நம்ம அந்த ஷென்னை வந்து இதை வச்சு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறா. ஆனால் அவளுக்கே தெரியாமல் ஹீரோவை லவ் தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவங்க கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே திடீர்னு ஒரு காரில் வந்து சுற்றி வளைச்சிருது. அது நிறைய ஆள்கள்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது அவனோட எனிமீஸ் தான் ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு லாக் பண்ணிவிட்டு அவன் வெளியில் போயிடுறான். ஸோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கான். பட் ஒரு ஆளை எப்படி சமாளிக்க முடியும்? ஸோ அதனால அவங்க ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ வேமா அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போயிடுறா. அதில் ஒருத்தவன் ஹீரோவோட தலையில அடிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் போய் ஹீரோவை காப்பாற்றிட்டு காருக்கு சைடில் கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் வேறு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் உனக்கு புரியுதுல அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டுறான். அங்கே போயிட்டு ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கையில் கட் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோக்கு முன்னாடி பாவமாக தெரியும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோ நல்லா தான் இருக்கான். இப்போ ஹீரோயின் தான் அட்மிட் ஆகியிருக்கா போல் அந்த கையில் கட்டெல்லாம் போட்டுட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டர் கிட்டே கேட்கும் போது டாக்டர் எல்லாமே ஓகேவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் வந்துட்டு காசுக்காக இல்லை, அவள் வந்துட்டு உயிரவே பணைய வச்சிருக்கா. ஸோ அவள் வந்து நம்மளை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே சொல்கிறான் நீ என்னோட உயிரவே காப்பாற்றிருக்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு மனசு தான் வேணும் அதை என்கிட்ட தரியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் இது என்ன புதுசாக இருக்குது, நான் இதை பற்றி யார்கிட்டையும் கொடுக்குறத பற்றி யோசித்தது கிடையாது, அப்போது உனக்கு இதை நான் வந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறேன். நம்ம ஹீரோக்கு பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் போல். அப்போ அவன் சொல்கிறான் ஒரு பொண்ணு கூட நான் உன்னை பார்த்தது கிடையாது, இன்றைக்கி ஒரு பொண்ணு கூட பார்க்குறப்போ எனக்கே ஹாப்பியாக இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் அதை கேட்கும் போது ஹாப்பியாக இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் கையில் அடிபட்டுறதுக்கு வேகமாகவே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் எடுத்துக்கிறா. அவள் வந்து யோசிக்கிறா நம்ம வேகமாகவே வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்ப போகிறா. அப்போது நம்ம கோ வந்தாரா. அவன் கேட்குறான் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா இல்லை நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்துட்டு இல்லை நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவள் நம்ம ஹீரோவை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கேட்குறான் என்ன ஆச்சு உனக்கு என் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் அப்படி கிடையாது, நான் வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டேன், இப்போ நீ என் பக்கத்தில் இருந்தால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், ஸோ அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நீ என்ன சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவன் வந்து குவை தள்ளி விட்டுட்டு வேமா ஒரு ரூம்குள்ளே போய் அவள் க்ளோஸ் பண்ணிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி தெரில, க்ளோஸாக போயிடுறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிட்டா நீ ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ நான் அப்படிலாம் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா எங்கள் ஷென் வந்து வீட்டுக்கிட்ட வந்திருப்பான் போல். அப்போ சாங் சொல்கிறா நான் வந்து பார்த்தேன் கூவோ கூட சேர்ந்து அவள் எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தா, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டல நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அவளை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவனுக்கு ஒரே பயமாக இருக்குது. ஸோ நம்ம கோ வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ வேமா அவன் அங்கே போகிறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் முன்னாடி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷென் இருக்கான்ல வேமா போயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நீ எதுக்கு இவனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நான் யார் கூட எப்படி இருந்தால் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த சாங் வந்து அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஷென் போயிட்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது இந்த சனா வந்து ஆள் வச்சு நடிக்க சொல்லிட்டு அவங்க என் கண்ணத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க, இவன் என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லும் போது அந்த ஷென் சொல்கிறா ஒழுங்கா நீ சொல்லிடு இல்லைன்னா பாவம் இவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவள் சொல்கிறா நம்ம ஹீரோயின் நான் யாரையும் அந்த மாதிரி சொல்லலை, என்னால் சாரியும் கேட்க முடியாதுன்னு சொல்லும் போது அந்த ஷென் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் எதுவும் பண்ணல, போய் அந்த சாங்கை கண்ணத்தில் அரைஞ்சிட்டு இப்போ தான் நான் அடித்தேன், இதுக்கு முன்னாடி நான் அடிக்கலைல்ல, ஸோ சாரி அப்படின்னு கேட்குறா. அந்த சாங்க்கு என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஷென் கிட்ட உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் விண்டோ வழியாக பார்த்தா அங்கே தான் கோ வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் போல், ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் கால் பண்ணி கேட்குறான் நீ இன்னும் போகலையா அப்படின்னு. அப்போது நம்ம கோ சொல்கிறான் பரவாயில்லையே உனக்கு கண்ணு நல்லா தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு கோல்டில் வெளியில் இருக்க வேண்டாம் நீ உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க இந்த ஷென் வந்துட்டு உண்மைக்கே யார் வந்துட்டு அவளை அடிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா வெளியில் இருக்க ஆள் கிட்ட இவ தான் ஃபோர்ஸ் பண்ணி அடிக்க சொல்லிட்டு இருக்கா. அவனும் அடிச்சதுக்கப்புறம் ஆக்ஷன் போட்டிருப்பா போல். இந்த ஷென் வந்து திட்டிகிட்டு இருக்கான் உனக்கு என்ன புத்தி எதுவும் சரியில்லாமல் போச்சா, ஏன் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு
இருக்கா அப்படின்னு. ஸோ அவளுக்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுறா. அதுக்கப்புறம் கு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஓகேவாக தான் இருக்கா போல். அப்போ கு கேட்குறான், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ஸில் தூங்கிடுறா. நம்ம ஹீரோக்கு அது ஒரு புது ஃபீலாக இருக்குது. ஹீரோயினை ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலை வேறு யாரோ எடுக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினை கிட்னாப் பண்ணி யாரோ கொண்டு போயிருக்காங்க போல். நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு அவளுக்கு ட்ரகும் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ லொக்கேஷனை ட்ராக் பண்ணி கிளம்பிடுறான். பார்த்தா இங்கே இந்த வேலை பார்த்தது அந்த சாங் தான் போல். வேமா அங்கேருந்து போயிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஒருத்தன் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் கத்தியெல்லாம் எடுத்து குத்த போகிறா. பட் நம்ம ஹீரோயின் ட்ரக்கில் இருக்கனால அவளால் எதுவும் சரியாக பண்ண முடியல. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ வந்துட்டு அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயந்து போயிருக்கா. ஸோ வேமா அவளை காப்பாற்றி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவனை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. பட் நம்ம ஹீரோயின் கிஸ்லாம் பண்ணல, அப்படியே அங்கவே மயக்கம் போட்டுடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நைட் ஃபுல்லாக நம்ம ஹீரோ தூங்காமல் ஹீரோயின்கிட்டே விருந்திருப்பான் போல். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லா பார்த்துக்கிறான். அப்புறம் அவள் எழுந்திரிச்சிட்டு அங்கே அந்த சாங்கை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ போயிட்டு சொல்கிறான், நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொல்கிறான், ஆமாம் ஷென் வந்து எனக்கு கிடைக்கணும். அவனை நான் எப்போலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. அவன் டிவோர்ஸ் பண்ணக்கப்புறமும் உன்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அதனால தான் உன்னை இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதுக்காக நீ இவ்வளோ சீப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவள், நீ இருந்தால் தானே பிரச்சனை, நீ இல்லைன்னா எல்லாமே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை குத்துறதுக்காக வரா. பார்த்தா ஊடையில் அந்த ஷென் வந்துடுறான். அவனை கூப்பிட்டுட்டு இவன் பதறிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவன் எது கூடையில் வந்தான், இவன் என்ன பைத்தியக்காரனா, இவனுக்கு தானே பிடிக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே கு வந்துடுறான். அவன் கேட்குறான், எல்லாம் ஓகேவா அப்படின்னு. அப்போது ஹீரோயினும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு ஒரு கனவு வருது, நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அவள் யோசிக்கிறா, நம்ம என்ன உண்மைக்கே குவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு. ஸோ அவள் எப்போலேருந்தோ ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. அதுதான் அவளுக்கு ரியலைஸ் பண்ணிக்க தெரியல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறா. பிகாஸ் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபியான்ஸை இருந்திருப்பா போல். அவளோட பேரு டியான். அவளை நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட ஹெல்ப் கேட்டிருப்பான் போல். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் வந்து ஹெல்ப் பண்ணான் இல்லையா, ஸோ அதுக்கு கைமாறு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போயிடுறா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த டியான்ன்ற பொண்ணுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அவகிட்ட க்ளோஸாக பேசுகிறான். ஸோ டியானுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ டியான் கிட்ட போகாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். ஸோ அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஏன்னா நம்மக்கிட்ட வராமல் அவகிட்ட போயிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறா, டியான் பாரு உன்னை பார்த்து கோவப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோ, பரவாயில்ல, என் மனசில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரில் கூப்பிட்டு போக போகிறான். அப்போது டியான் வந்து கேட்குறா, அப்போ என்ன யார் கூப்பிட்டு போவா, நான் உன்னை தானே பார்க்க வந்தேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, நான் என்னோட செக்ரட்டரி உன்னை கொண்டு போய் வீட்டில் விட சொல்லிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, வெயிட் பண்ண அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிடுறாங்க. இந்த டியானுக்கு அவ்வளோதான் டென்ஷன் தலைக்கேறிடுது. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு கோல்டு ஏதாச்சும் ஃபீவர் வரப்போகுது, நீ வந்து மொதல் ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, என்னோடய ட்ரெஸ்ஸவே நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. பார்க்கும்போதே நம்ம ஹீரோக்கு என்னடா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி தோணுது. அவள் வந்து ட்ரெஸ்லாம் நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போது ஹீரோ வந்து கேட்குறான், நீ எப்போவுமே என்னை விட்டுட்டு போக மாட்டேல, ஏன்னா நான் இந்த அளவுக்கு எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அந்த டியானுக்கு தெரிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோனோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஷென் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை மீட் பண்ண போயிட்டு அவனை கன்னத்தில் அரைஞ்சிட்டு, ஒன்றால் தான் இப்போ ஏன் வாழ்க்கை போக போகுது, ஆனால் இதுக்கு நீ கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்கிங்கில் நடந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. பார்த்தா அவன் ஒரு லூஸாக இருப்பான் போல். அவன்கிட்ட கிட்னாப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் அவளே ஹெல்ப் பண்ணி அவளை கிட்னாப் பண்ண மாதிரி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கிட்டையும் கால் பண்ணி சொல்ல வைக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ எவ்வளோ லவ் பண்ணான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வர சொன்னது இந்த டியான் தான். அப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவன் கட்டி போட்டு வச்சுட்டு, என்ன உனக்கு ஏதாச்சும் பசிக்குதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என் வாயில் இருக்க பிளாஸ்டர் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவனும் எடுத்து விட்டுறான். நீ எவ்வளோ தான் கற்றுனாலும் இங்கே யாரும் வர மாட்டாங்க, ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே அந்த டியான் வந்துடுறா. அவள் சொல்கிறா,
சொல்கிறா, இவளோட கதையை முடிச்சிடு, இல்லைன்னா நமக்கு கஷ்டமாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்துட்டு சரி ஓகே நான் வந்து இதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் அந்த ஆளை அடித்து போட்டுறான். போட்டியான்னு சொல்கிறா, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போது நீ இவளை பிடிச்சிட்டு இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அது வந்து சின்ன வயசில் பேரண்ட்ஸ் பேசினது, ஆனால் நான் வந்துட்டு இப்போது உன் மேலே விஷ் இல்லாமல் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், நீயும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டியானுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிறது. நம்ம ஹீரோ அவ்வளோதான், இதுக்கு மேலே பேச எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஷென் வந்துடுறான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு போல் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ வந்துட்டு நான் உன்கிட்ட திரும்ப சான்சஸ் கேட்குறேன், எனக்கு நீ சான்ஸ் தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு நான் நிறைய சான்ஸ் என் வாழ்க்கையில் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் கொடுக்க விரும்பலைன்னு சொல்லும் போது ஷென் வந்துட்டு சரி ஓகே நீ வந்துட்டு நாளைக்கு என் கூட லஞ்சுக்கு மட்டும் வா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் லஞ்சில் காட்டுறாங்க. அங்கே வந்து ஷென் கிட்ட உட்காந்து நம்ம ஹீரோயின் அவ்வளோவா பேச மாட்டேங்கிறா, ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா போல், அங்கே கு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ கொஞ்சம் வர லேட் ஆகிடுது. அவள் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறா. ஸோ அவளை ஷென் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே கு வந்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், இப்போ நீ யார் கூட வரப்போகுது, ஷென் கிட்டே போக போறியா இல்லை கு கூட வர போறியா அப்படின்னு கேட்கும்போது அவள் கு கூட தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்துட்டு ஷென்னை லவ் பண்ணேன், ஆனால் இந்தளவு லவ் பண்ணல, நான் எப்போவுமே உன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ ஓகே சொல்லுவியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோவுமே கண்டிப்பாக நான் ஓகே சொல்லுவேன், நீ ஏன் என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோ ஹீரோயின் தனித்தனியாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் பக்கமாக இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட உட்காந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது ஷென் கால் பண்ணிவிட்டு நீ நாளைக்கு நான் மீட் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ஞாபகம் இல்லையா, நாளைக்கு தான் அஃபிஷியலாக நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அவன் காலை வச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அங்கே போகிறாங்க. இப்போ ஷென்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாரில் நடக்கிற பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ அங்கே எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும் போது அங்கே டியான் வந்துடுறான். நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அங்கே கு வந்துட்டு நம்ம டியான் கிட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் சொல்கிறா, நான் நீயே வந்து ஓகே சொல்லிட்டு அவளை மேரேஜ் பண்ண போனாலும் உன் கிராண்ட்பா விட மாட்டேன், பிகாஸ் ஆனால் வந்துட்டு ஒரு மேரிடான உமன் எப்படி அவர் ஒத்துப்பாருன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை பற்றி உனக்கு என்ன கவலை, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு பொக்கேஸ்லாம் வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் சொல்கிறேன், நம்ம எல்லா பேரியர்ஸையும் தாண்டி வந்துட்டோம், இப்போது நம்ம வந்து என்னோடய தாத்தாவை மட்டும்தான் பேசி கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் எல்லாமே நமக்கு சாதகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட்பாவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கிராண்ட்பா வந்துடுறாரு. அந்த டியான் போயிட்டு கிராண்ட்பா கிட்டே சனாவை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருந்துருப்பா போல். ஸோ அவருக்கு ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்கல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணும் போது அவர் சொல்லிடுறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மேரேஜெல்லாம் நான் பண்ணி வைக்க மாட்டேன், பிகாஸ் அந்த பொண்ணு ஒரு மேரிடான உமன், அந்த பொண்ணு ஒரு பையனை விட்டுட்டு வந்திருக்கானா அடுத்த ஒன்று விட மாட்டான்னு என்ன நியாயம் இருக்குது, ஸோ நீ வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோ இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறான். அவர் குச்சியால் அடிக்க வராரு. ஸோ ஊடல நம்ம ஹீரோ போனோடனே அவளுக்கு அந்த அடிபட்டுருது. ஸோ அவள் அங்கேவே மயக்கம் போட்டுறா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வர வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவளுக்கு கான்ஷியஸ் வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து ஃபார்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு நீ எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ வந்து எந்த ஃபீலும் பண்ணாத, ஏன்னா இதுக்கப்புறம் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அங்கே டாக்டர் வந்துடுறாரு. அப்போது நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, அவங்க லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, இவங்க இன்றைக்கும் நாளைக்கோ தான் இறந்துருவாங்க, அவங்க டேட் வந்து ஃபிக்ஸ்டு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே நம்ம ஹீரோயின் ஆமாம் இதுதான் உண்மை, நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொன்னால் நீ எங்கே எனக்கு வந்து லவ்லாம் தந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு பயம், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஷென் வந்துடுறான். அவன்
இதெல்லாம் கேட்டுறான். அவன் கூவா பிடிச்சிட்டு ஒன்னால தான் என் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்த நாள்னா நான் கோ கூட இருந்தது மட்டும்தான். உன்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணேன்? உன்கிட்ட இருந்து நான் டெய்லியும் கஷ்டம் தான் பட்டேன். நான் இதை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்கு அந்த டைமே கொடுக்கல. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஷெங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், சாரி கேட்டு. அப்போது நம்ம ஹீரோயின், இப்போ கூட நான் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன்னா இங்கேருந்து போயிடு, பிகாஸ் நான் என்னோடய லைஃப்பில் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன், இப்போ நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் வெளியில் போயிடுறான். ஸோ ஹீரோயின் அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினானோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் பக்கத்துலேயே தான் இருக்கான். அப்போது ஹீரோயின் சொல்கிறான், நான் இந்த உலகத்தில் இல்லைண்ணா, நீ உன் லைஃப்பை வீணாக்கிடக்கூடாது, நீ கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உன் இடத்துல நான் இன்னொருத்தவங்கள பார்க்க முடியாது, நான் என் லைஃப் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்க போகிறேன், உன்னை நினச்சிட்டேன், நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நானும் எங்கேனாலும் சந்தோஷமாக இருப்பேன், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம கோ சொல்கிறான், நீ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் என் மனசில் ஒன்று மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணேன், நீ மட்டும்தான் எப்போவுமே இருப்ப, இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே இறந்து போயிடுறா. நம்ம கோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அழுதுட்டு இருக்கான், என்னை விட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா நம்ம சனாவோட ஆத்மா இருக்கும் இல்லையா, அது அங்கே நின்று பார்த்துட்டே இருக்குது. நம்ம குவோட வர கண்ணீரை தொடக்கிது. ஸோ அவனுக்கு அது ஃபீல் ஆனோடனே நம்ம ஹீரோயின் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டுட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் செக் பண்ணுங்கள், இன்னும் சனா உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவங்க இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, அது உங்கள் மனப்பிரமையாக இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லணுன்னு அவன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிருது. இது ரொம்பவே சேடான எண்டிங் தான். கண்டிப்பாக யாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.